ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனுடைய குறைகளை எல்லாம் தன் தோழிக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. தோழிக்கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அது அவள் அலுவலகத்தில் அவள் டிஃபன் சாப்பிட்டுக்கிச்சு உட்காந்து சொல்லிகிட்டு இருந்திருக்கா. அவளே மிஞ்சி ஏதோ உணர்ச்சி வசமாக கோவமாக வருத்தமாக என்ன போகணும் கஷ்டம்னு சொல்லிட்டு அவள் தோழியும் நிறைய அவளுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்திருக்கா. 1 மாதம் 2 மாதம் 6 மாதம்னு ஆக ஆக தோழிக்கு என்ன தோணி போச்சு, ஏண்டி அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற கணவன்கிட்ட நீ குப்பை கொட்டின்னு இருக்கணும், பேசாமல் டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் பண்ணிடு, நிம்மதியாக இருடி, ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ படுற பாட்டை அப்படின்னு அவள் அங்கலாச்சிருக்கா. இதே கேட்டுட்டு இருந்த அந்த அலுவலகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தன் அவனுக்கு மனைவியை டைவர்ஸ் பண்ணுவாங்க. அவன் எனக்கும் உங்களை மாதிரியான பிரச்சனைகள் தான், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீங்கள் பேசிட்டு நான் வரக்கூடாது அசிங்கம்னு தான் பேசலை வரல, உங்களுடைய பிரச்சனை தான் எனக்கும், நம்ம 2 பேருக்கும் ஒத்துப்போங்க, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு தான் வாழலாம் அப்படின்னு சொல்லி அப்போ தோழியே கேட்டிருக்கா. இப்போ தோழி சொல்லியிருக்கா, அப்படி வேணாண்டி, ஏன்னா அவனும் மனைவியை டைவர்ஸ் பண்ணிகிட்ருக்கான், ஏதோ ஒத்துக்காத தானே அவள் அப்படி இருந்திருக்கா, வேறு ஏதாவது நல்லபடியாக இருந்தால் பண்ணிக்குவா, இல்லைன்னா உன்னோட ஹஸ்பண்டோடையே ஒத்து போய்க்கோ, என்ன பண்ணுறது அப்படி. உன்னோட ஹஸ்பண்ட் எந்த மாதிரின்னு கேட்டிருக்கா இந்த தோழி. நீ சொன்னியே எத்தனை வளமும் தான் என்ன ஹஸ்பண்டா, என்ன பண்ணுறது, எனக்கு 2 குழந்தைகள் வேறு இருக்குது, அதனால் பொறுத்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவள் பதில் சொல்லியிருக்கா. அதை கேட்டுருந்த இவன் என்ன பண்ணா, சரி நம்மளை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வரவனே அபூர்வம் தான் இல்லையா, அப்படி இருக்கும்போது இவன் வரேன்னுச்சே அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு இவனோட போகலாம் சொல்லிட்டு அவன் டைவர்ஸ் பண்ணிட்டு இவனோட கல்யாணம் பண்ண வந்துட்டான். கல்யாணம் பண்ணி 1 வருஷம் சந்தோஷமாக தான் வாழ்ந்தேன். அப்புறம் இவன் என்ன பண்ணான், இந்த கல்யாணம் பண்ணி வந்த அந்த பொண்ணு பேரில் எக்கச்சக்கமான குறைகளை கண்டுபிடிச்சி இவ்வளோ டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போயிட்டான். இப்போது இந்த பொண்ணு முதல்ல திருமணம் பண்ணி டைவர்ஸ் ஆன கணவன்கிட்டையும் போக முடியல, அப்புறம் கல்யாணம் பண்ண அந்த கணவன்கிட்டையும் போக முடியல, 2 பேரும் இப்போ டைவர்ஸ் தானே ஆகிட்டேன். வயிற்றில் ஒரு குழந்தை வேறு வந்துவிட்டு அவளும் குழந்தையும் ஒன்றும் அழிச்சிக்கணும் இல்லை பெற்று காப்பாற்றிக்கணும், தனியாக நின்று இந்த நிலையில் தோழிக்கிட்ட போய் ஏண்டி எனக்கு இந்த மாதிரி சொன்னேன், நீ என்னோடய ஆர்வீட்டு தொழில் தானே, எது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன் வேறு ஆள், நீ எல்லாத்தையும் சகிச்சுன்னு வாழ்ந்துன்னு தானே இருக்க, அது மாதிரி நானும் வாழ்ந்துட்டு போகிறேன், ஏன் எனக்கு அந்த புத்தியை சொன்னேன்னு அவளை போய் திட்டிங்க. இது இல்லை யார் மேலே தப்பு, தோழி மேலே தப்பா, இவன் மேலே தப்பா, அவன் மேலே தப்பா அப்படின்னு பார்த்தா எந்த கஷ்டங்களையுமே நம்ம பப்ளிசிட்டியாக வெளியில் நம்ம போய் சொல்கிறதுன்றது பெரிய தப்பு. கோப்பியம் அப்படின்னு கோப்பியம்னா 4 சுவருக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படின்னு அர்த்தம். குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கோவில். குடும்பம் அப்படிங்கிறதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்கவே கூடாது. இப்போ அவளோட தோழி அவள் கணவன் திருத்தி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா. இவளுக்கு வாழ்க்கையே போயிடுது. இவனை குழந்தை பெற்றுக்கிறதா, பெற்றுக்க வேண்டாமா, பெற்றுனா காப்பாற்ற முடியுமா, வேலைக்கு போகிற நல்லவளையாக அவள் வயதுக்கு கஷ்டம் இல்லை, இருந்தாலும் வாழ்க்கை